நம்முடைய சட்டமன்றத்தில் இருக்குது, இன்னும் சில இதுங்க வந்து நம்முடைய டைரக்டரேட்டில் இருக்குது. அதனால் ஒவ்வொரு சட்ட பிரச்சனையை சட்டம் மூலமாகவும் அதிகாரிகள் மட்டத்தில் பேச்சுவார்த்தை நடக்கிற பிரச்சனைகளை வந்து பேச்சுவார்த்தை மூலமாகவே சுமூக ஒரு அனைவருக்குமான ஒரு வின்வின் சுச்சுவேஷனை ஏற்படுத்த முடியும். ஜீரோ டாலரன்ஸ். பள்ளி வாகனங்கள் வந்து சரியாக பராமரிக்க முடியலன்னா நாங்கள் ஏற்றுக்கொள்ளவே மாட்டோம். எந்த பிரைவேட் நிறுவனமாக இருந்தாலும், பிரைவேட் ஸ்கூல்ஸாகவோ அல்லது வேறு ஏதாவது, நாங்கள் டிரான்ஸ்போர்ட் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்க்கும் கூட நிறைய டிரான்சிட்லாம் நாங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். அதிலெல்லாம் ஜீரோ டாலரன்ஸ். மாணவர்களினுடைய பாதுகாப்பு, மாணவர்களினுடைய சுகாதாரம், மாணவர்களினுடைய புது நலன், ஆசிரியர்களினுடைய அந்த பள்ளிக்கூட அந்த கேம்பஸ்குள்ளே இருக்கக்கூடிய ஒருத்தரினுடைய பாதுகாப்பில் ஏதாவது யாராவது கவனக்குறைவு இருந்தால் ஜீரோ டாலரன்ஸ், அது மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். எனவே மிச்சம் இருக்கக்கூடிய இந்த நாட்களில் வேகமாக சரி செய்யப்பட வேண்டியதை அவங்க சரி செய்து கொண்டு உங்கள் மூலமாக கேட்டுக்கிறேன். ரொம்ப நன்றி. ஆமாம், எனக்கும் செய்தி வந்தது. உடனடியாக தொடர்பு கொண்டு பேசினப்ப அது வந்து ஒரு மாவட்ட, திருவண்ணாமலை தாண்டி ஒரு மாவட்டத்துக்குள்ளார ஒரே ஒரு அமைப்போடு அதை பேசினாங்க. உடனடியாக அவங்ககிட்டையும் பேசி அந்த பிரச்சனை சரி செய்யப்பட்டது. திட்டமிட்டபடி, ஏற்கனவே அறிவித்தபடி எல்லா பள்ளிக்கூடங்களும் நல்ல முறையில் திறந்து எல்லா மாணவர்களும் பள்ளிக்கூடங்கள். இல்லை, இது மானிட்டரி சிஸ்டம் நம்ம வந்து ஆல்ரெடி வச்சிருக்கிறோம். அந்த மானிட்டரி, அதாவது அவங்கள மானிட்டர் பண்ணக்கூடிய அந்த ப்ராக்டிஸ் ஆல்ரெடி இருக்கு. அதை 100% சரியா செய்வதற்கான வேலைகளை நம்ம செய்யணும். ஆல்ரெடி சிஸ்டம்ஸ் இருக்கு. அந்த விஷயங்கள்லாம் சரியா போகுதான்னு அந்த சேனல்ஸ் ஃபைனலைஸ். மிக்க நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ஆமா, கட்டாயமா நாளை காலை 9:30 மணி அளவில் 10ஆம் வகுப்பிற்கான பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியிடப்படும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். நம்மளுடைய அண்ணா சென்டினரி லைப்ரரி இருக்குல்ல, அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் வைத்து நாளை காலை 10 மணிக்கு 9:30 மணிக்கு 10ஆம் வகுப்பிற்கான அந்த பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியிடப்படும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. அந்த தேர்வு எழுதிய ஒவ்வொரு மாணவனும் மாணவியும் அவர்களினுடைய பெற்றோர்களும் ஆசிரியர்களும் வெற்றியாளர்கள் தான். இந்த தேர்வு அந்த குழந்தைய அழகா ஆளாக்கி அழகு பார்த்து இங்கே கொண்டு வந்திருக்கிறோம். நிறைய மதிப்பெண் வாங்க போற, அவங்க ஆசைப்பட்டதெல்லாம் அடைய போற மாணவர்களுக்கு முன்கூட்டிய வாழ்த்துக்கள். எதிர்பார்த்த அளவிற்கு ஒருவேளை மதிப்பெண் வரலனாலும் அதை நினைத்து கவலைப்பட வேண்டாம். உங்களுக்காக தான் நான் நிற்கிறேன். நீங்க எங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸு. அதனால எல்லோரும் சேர்ந்து ஒரு இன்க்ளூசிவான ஒரு எஜுகேஷனை வந்து நம்ம முன்னெடுத்திருக்கிறோம். இந்த 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் வெளியான பின்பு மீண்டும் உங்களோடு பேசுகிறேன். நன்றி. சென்னை தலைமைச் செயலகத்தில் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் செய்தியாளர்களை சந்தித்தார். PNG திட்டம் தொடர்பாக எந்த ஒரு மறைமுக அழுத்தத்திற்கும் தமிழக வெற்றி கழக அரசு அடிபணியாது என அவர் தெரிவித்திருக்கிறார். மேலும் பள்ளி வாகனங்களில் ஜீரோ டாலரன்ஸ், எந்த ஒரு சமரசமும் அதில் காட்டப்படாது எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார். அது குறித்தான அந்த நேரலை காட்சிகளை தான் பார்த்தோம். கொள்கை சமரசத்திற்கு வாய்ப்பே இல்லை எனவும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். PMC திட்டம் தொடர்பாக விவரங்களை செய்தியாளர் செலினா விவரிக்க கேட்கலாம். வணக்கம் செலினா. விவரம். பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் குறிப்பாக செய்தியாளர்களை சந்திக்கும் பொழுது PNC திட்டம் குறித்தாக கேள்வி எழுப்பியதற்கு பதிலளித்த அவர் 2 ஆண்டுகளாக மத்திய அரசிடமிருந்து பள்ளிக்கல்வித்துறைக்கு இன்னும் நிதி வராமல் இருக்கிறது என்று தெரிவித்திருக்கிறார். இதற்காக எந்த ஒரு மறைமுக அழுத்தத்திற்கும் தமிழக வெற்றி கழகம் அடிபணியாது என்றும் தெரிவித்திருக்கிறார். கொள்கை சமரசத்திற்கு வாய்ப்பே கிடையாது என்றும் பதிலளித்திருக்கிறார். குறிப்பாக பல்வேறு விஷயங்கள் தொடர்பாக பேசிய அமைச்சர் இந்த 2 ஆண்டுகளாகவே தொடர்ந்து இந்த இருமொழி கொள்கைக்காக தமிழ்நாடு அரசு தொடர்ச்சியாகவே போராடி வந்தது. மும்மொழி கொள்கையை ஏற்காது என்றதையும் தொடர்ச்சியாக தெரிவித்து வந்த நிலையில் அதற்கான நிதி என்பது 2 கோடிக்கும் மேலாக மத்திய அரசு தற்போது வரையிலும் விடுவிக்காமல் இருக்கிறது. புதிதாக அரசு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் ஏற்கனவே மத்திய அரசிடம் இருந்து அந்த PNC திட்டத்திற்கு ஒற்றுக்கொள்ள வேண்டும் என்று கடிதம் என்பது அனுப்பி வைக்கப்பட்டிருந்தது. இதற்கு நேற்றைய செய்தியாளர்களை சந்திக்கும் பொழுது இருமொழி கொள்கை தான் தமிழ்நாட்டில் இருக்கும் என்ற கருத்தை அமைச்சர் ராஜ்மோகன் தெரிவித்திருந்தார். தற்பொழுது மேலும் இதற்கான எந்த ஒரு மறைமுக அழுத்தத்திற்கும் தமிழக வெற்றி கழகம் என்பது அடிபணியாது எனவும் கொள்கை சமரசத்திற்கு வாய்ப்பே கிடையாது என்றும் தெரிவித்திருக்கிறார். 2 ஆண்டுகளாக மத்திய அரசிடம் இருந்து வரக்கூடிய கல்வி நிதி என்பது இன்னும் வரப்படாமல் இருக்கக்கூடிய நிலையில் தொடர்பாக தொடர்ந்து அழுத்தம் என்பது கொடுக்கப்படும் என்றும் பள்ளிக்கல்வித்துறை சார்பாக அவர் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக நாளை 10ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள்
தகவல்கள் என்பது வெளியாக இருப்பதாகவும் மாணவர்களின் நலன் மற்றும் பாதுகாப்பு ஆசிரியர்களின் நலன் கருதி எந்த தவறு ஏற்பட்டாலும் கடுமையான நடவடிக்கை என்பது எடுக்கப்படும் என்று தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக பள்ளி என்பது தொடங்க இருக்கக்கூடிய நிலையில் பள்ளிகளில் செயல்படக்கூடிய பேருந்துகள், அதே போல மாணவர்களின் பாதுகாப்பு, ஆசிரியர்களின் பாதுகாப்பு உள்ளிட்டவைகள் மீதான எந்த பாதிப்பு ஏற்பட்டாலும் அவர்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் எச்சரிக்கை என்பது விடுத்திருக்கிறார். தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய பள்ளிகள் என்பது திறக்கப்பட இருக்கக்கூடிய நிலையில் இதற்கான அடிப்படை வசதியாக இருக்கக்கூடிய கழிப்பறை, சேதமடைந்த வகுப்பறை, குடிநீர் வசதி உள்ளிட்டவை சீரமைப்பதற்கான நடவடிக்கை என்பது மேற்கொள்ளப்படும் எனவும் இனி வரக்கூடிய காலங்களில் பள்ளிகளில் மாணவர்களின் சேர்க்கை என்பது அதே போல மாணவர்களின் வருகையும் அதிகரிக்கும் என்றும் தெரிவித்திருக்கிறார். இதற்கு பிறகாக தான் பேசிய அவர் 2 ஆண்டுகளாக மத்திய அரசிடம் இருந்து வரக்கூடிய பள்ளி கல்வித்துறைக்கு நிதி என்பது இன்னும் வராமல் இருக்கிறது. இதற்காக எந்த ஒரு மறைமுக அழுத்தத்திற்கும் தமிழக வெற்றிக் கழகம் அடிபணியாது எனவும் அதே போல கொள்கை சமரசத்திற்கு வாய்ப்பே கிடையாது என்றும் அமைச்சர் தெரிவித்திருக்கிறார். செலினா, கடந்த ஆட்சி காலத்தில் தற்காலிக ஆசிரியர்கள் நிரந்தர பணி நிரந்தரம் வேண்டும் என்று போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அந்த செய்திகள் எல்லாம் பார்த்தோம். இந்த சூழலில் ஆசிரியர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி சுமூக தீர்வு எட்டப்படும் உள்ளிட்ட விஷயங்களை பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் தெரிவித்திருக்கிறார். இதன் அடிப்படையில் அடுத்த கட்டமாக நடவடிக்கை என்ன மேற்கொள்ளப்பட வாய்ப்பிருக்கும்? ஆசிரியர்களின் போராட்டம் என்பது பல ஆண்டுகளாகவே தொடர்ச்சியாக வருகிறது. பல்வேறு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி குறிப்பாக ஆசிரியர்கள் என்பது போராட்டம் என்பது நடத்தி வருகிறார்கள். அதற்கு பதிலளித்த அமைச்சர் ராஜ்மோகன் குறிப்பாக உலகத்தில் பேசி தீர்க்க முடியாத பிரச்சனை என்பது எதுவும் இல்லை எனவும் அதே போல்தான் ஆசிரியர்களின் பிரச்சனை எனவும் பேசி அவர்களுக்கான நடவடிக்கை என்பது எடுக்கப்படும் என்று கருத்தை தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக ஆசிரியர்களின் போராட்டம் என்பது பல்வேறு போராட்டங்கள் சட்டமன்றத்தில் இருக்கிறது. அதே போல பல்வேறு போராட்டங்கள் இயக்குநரிடம் போராட்டமாக முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல பல்வேறு போராட்டங்கள் என்பது வழக்குகளாகவும் நீதிமன்றத்தில் இருப்பதாகவும் இது அனைத்திற்கும் அந்தந்த இடத்திற்கு சென்று தீர்வு காண்பதற்கான பேச்சுவார்த்தை நடத்தி உடனடியான நடவடிக்கை என்பது எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் ராஜ்மோகன் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக ஆசிரியர்கள் போராட்டத்தில் பேசி நடவடிக்கை என்பது எடுக்கப்படும் எனவும் ஆசிரியர்களின் நலன் என்பது பாதுகாக்கப்படும் என்றும் தற்பொழுது இந்த செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்திருக்கிறார். பல்வேறு விஷயங்கள் தொடர்பாக செய்தியாளர் சந்திப்பில் பேசிய அவர் குறிப்பாக இந்த இருமொழி கொள்கை தொடர்பாகவும் எந்த சமரசத்திற்கும் அடிபணியாது தமிழக வெற்றிக் கழகம் என்று தெரிவித்திருக்கிறார். அதே போல ஆசிரியர்களின் பிரச்சனை என்பது நிரந்தர தீர்வு காண்பதற்கான நடவடிக்கை என்பது மேற்கொள்ளப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அவர் ஏற்கனவே செய்தியாளர் சந்திப்பில் முன்னதாக மேடையில் பேசியும் பொழுதும் கூட இது தொடர்பாக பல்வேறு கருத்துக்களை முன்வைத்திருந்தார். ஆசிரியர்களுக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நேரடியாக என்னை தொடர்பு கொள்ள வேண்டும் என்று தெரிவித்திருந்தார். அவர்களை தொடர்பு கொண்டால் அவர்களுக்கான தீர்வு என்பது காணப்படுவதற்கான நடவடிக்கை என்பது எடுக்கப்படும் என்று தெரிவித்திருந்தார். ஆசிரியர்கள் எந்த கோரிக்கை வைக்க வேண்டும் என்றாலும் என்னுடைய அறை எப்போதுமே திறந்திருக்கும் எனவும் அந்த கோரிக்கையை மனுவை சீராய்வு செய்வதற்கான குழு என்பது அமைக்க இருப்பதாகவும் மேடையில் பேசும்பொழுது கருத்துக்களாக தெரிவித்திருந்தார். பள்ளிக்கூடத்திற்கு வரக்கூடிய மாணவர்கள் எப்படி சந்தோஷமாக இருக்கிறார்களோ அதே போல ஆசிரியர்களுக்கும் அந்த மாதிரியான சூழ்நிலையை உருவாக்கி தர வேண்டும் எனவும் ஆசிரியர்கள் எந்த கோரிக்கை வைக்க இருந்தாலும் என்னிடம் மனுவாக கொடுங்கள் என்றும் என்னுடைய அறை எப்போதுமே திறந்திருக்கும் என்று மேடையில் பேசும்போது தெரிவித்திருந்தார். அதே போல அந்த கோரிக்கை மனுவை சீராய்வு செய்வதற்கான குழு என்பது அமைக்க இருப்பதாகவும் தெரிவித்திருந்தார். அதன் தொடர்ச்சியாக தான் செய்தியாளர்களை சந்திக்கும் பொழுது ஆசிரியர்கள் போராட்டம் குறித்தான கேள்விக்கு பதிலளித்த அவர் இதிலேயே பேசி தீர்க்க முடியாத பிரச்சனை எதுவும் இல்லை எனவும் நீதிமன்றத்திற்கு சென்றிருக்கக்கூடிய பிரச்சனையை நீதிமன்றம் வாயிலாக பேசி அதற்கான தீர்வு காணப்படும். அதே போல இயக்குநரிடம் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தொடர்ந்து அதற்கான பேசப்பட்டு நடவடிக்கை என்பது எடுப்பதற்கான அடுத்த கட்டமாக என்ன மேற்கொள்ள இருக்கிறார்கள் என்பது தொடர்பாகவும் தொடர்ச்சியாக முடிவுகள் என்பது எடுக்கப்படும் என்று தெரிவித்திருக்கிறார். அதே போல தன்னிடம் வரக்கூடிய பிரச்சனைகளுக்கும் உடனடியான தீர்வு காண்பதற்கான குழு என்பது அமைக்கப்படும் என்றும் அமைச்சர் ராஜ்மோகன் தெரிவித்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி செலினா.